வேதாரண்யம் அருகே உள்ள கோடியக்காடு வன உயிரின சரணாலயத்தில் 120 படிக்கட்டுகளுடன் உள்ள ராமர் பாதம் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்த்து செல்கின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்காடு வன உயிரின சரணாலயம் உள்ளது. இந்த காடானது சுமார் 27 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இது உலர்ந்த பசுமை மாறா காடுகள் என அழைக்கப்படுகிறது. கோடியக்காடு வனவிலங்கு சரணாலயத்தில் வெளிமான், புள்ளிமான், குதிரை, முயல், குரங்கு, காட்டுப்பன்றி, நரி உள்ளிட்ட பல்வேறு வன விலங்குகள் வசித்து வருகின்றன. இந்த காட்டில் அரிய வகை மூலிகைகளும் உள்ளது. நாகப்பட்டினத்திலிருந்து கோடியக்கரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சரியாக 55 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ராமர் பாதம். இங்கிருந்துதான் ராமர் முதலில் இலங்கையை பார்த்ததாக வரலாறு கூறுகிறது. இங்கிருந்து இலங்கை மிக அருகில் உள்ளது. ராமர் இலங்கையை சென்றடைய இவ்வழியைத்தான் முதலில் தேர்ந்தெடுத்தார். பின்பு இவ்வழியாக சென்றால் இலங்கையின் பின்பகுதியைத்தான் சென்றடைய முடியும் என்பதால் சத்திய புருஷனான ராமர் கோடியக்கரை வழியாக இலங்கை செல்ல மறுத்துவிட்டார். பின்பு அனைவரும் ராமேஸ்வரம் வழியாக இலங்கையை சென்றடைந்தது நாம் அறிந்த ஒன்று. இப்பொழுது ராமர் திருவடி இருக்கும் இடத்தில் ஒரு மண்டபம் மட்டும் உள்ளது. ஒரு சிறிய குன்றின் மேல் இம்மண்டபம் உள்ளது. இந்த இடத்திலிருந்து கோடியக்கரை காட்டிற்கு ஒரு சிறிய ஒற்றையடி பாதை உள்ளது. இந்த இடம் அனைத்தும் தொல்பொருள் ஆய்வுத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இருப்பினும் இந்த இடத்தில் ஒரு பாதுகாவலர் கூட இல்லை. ராமர் பாதம் அருகில் ஒரே ஒரு பாதுகாப்பு அலுவலகம் மட்டும் உள்ளது. அங்கு யாரும் பாதுகாப்புக்கு இல்லை. இது தவிர ராமர் பாதம் அருகில் உப்பு உற்பத்தி நடைபெறுவதால் பகல் வேளைகளில் ஆட்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும். எனவே பக்தர்கள் அஞ்ச வேண்டியதில்லை. பெயருக்குத்தான் இது அரசு கட்டுப்பாட்டில் உள்ளதை தவிர இவ்விடம் அனைத்தும் வானர சேவகர்கள் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. ராமர் பாதத்தை சுற்றி 100க்கும் அதிகமான குரங்குகள் உள்ளன. இவைகள் அனைத்தும் வேறு எங்கும் செல்வதில்லை. அருகில் இருக்கும் பழங்கள், தாவரங்களை மட்டுமே நம்பி வாழ்கின்றன. அந்த அடர்ந்த காட்டில் இவைகள் ராமர் பாதத்தை விட்டு வேறு எங்கும் செல்வதில்லை. இவைகள் ராமர் பாதத்தை சேவிக்கு வரும் பக்தர்களுக்கு எந்தவித தொந்தரவும் கொடுப்பதில்லை. ஆனால் அங்கு நாம் ராமர் பாதத்திற்கு ஏதேனும் சேதம் ஏற்படுத்தினால் நம்மை விரட்ட ஆரம்பித்து விடுகிறது. இங்கு பூஜைகள் ஏதும் நடப்பதில்லை. ஆயினும் வருடத்தில் ஒரு நாள் ராம நவமி அன்று மட்டும் திரளான பக்தர்கள் ஒன்று கூடி இங்கு விசேஷ பூஜைகளை செய்கின்றனர். மேலும் இந்த ராமர் பாதத்திற்கும் இலங்கைக்கும், தமிழ்நாட்டிற்கும், அயோத்திக்கும் தொடர்பு உள்ளது என வரலாறு கூறுகிறது. செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து RS இளங்கோவன். என் பேர் ஆதித்யன். நான் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் மருதூத்திற்கு ஊராட்சியை சேர்ந்தவன். நாங்கள் வந்து இப்போது எங்கள் ஊரில் உள்ள ராமர் பாதம், அதாவது கோடியக்கரையில் உள்ள ராமர் பாதத்தை எங்கள் நண்பர்களோட சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இப்போ இந்த ராமர் பாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ராமர் வந்து சீதையை வந்து காப்பாற்றுறது, அதாவது ராவணன்ட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து இலங்கைக்கு இந்த இடத்துலேருந்து இலங்கையை பார்த்ததா சொல்லுவாங்க. அதுதான் இங்கேருந்து ராமர் இங்கேருந்து பார்த்ததுக்கு தான் இதுக்கு பேர் ராமர் பாதம்னு வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரோட ஒரு அடையாளம்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ராமர் பாதம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் தெரியணும். நிறைய பேருக்கு இந்த ராமர் பாதத்தோட பெருமைகள் இதெல்லாம் எங்கள் ஊருக்காரவங்களுக்கே இன்னும் பல பேருக்கு தெரியலை. எங்களை பொறுத்த வரைக்கும் ராமர் பாதங்கிறது ராமர் இங்கேருந்து தன்னுடைய மனைவி சீதாவை ராவணன்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக இங்கே நின்று இலங்கையை பார்த்து தான் ஒரு ஐதீகம், எங்கள் ஊரில் சொல்லப்படுற ஒரு ஐதீகம் இதுதான். அதனால் இங்கே பல பேர் வந்து வழிபட்டுட்டு போகிறதும் எங்கள் ஊரோட ஒரு அடையாளம்னே சொல்லலாம். அதை கிட்டத்தட்ட எல்லாருமே வருவாங்க, பார்ப்பாங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோடியக்கரை வனப்பகுதி இதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மருந்துக்கான மூலிகைகளும் இங்கே இருக்குது. எல்லா மருந்துகளுமே இருக்குது. ஜுரமாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், எல்லா விதமான ஒரு நோய்களுக்குமான மூலிகையும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கருங்காலி மரம்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாருக்குமே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு கருங்காலி மரம் அது கூட உள்ளே இருக்கதா சொல்லப்படுது. இதுதான் இந்த கோடியக்கரையோட சிறப்பு. அதேமாதிரி பின்னாடி அப்படியே பார்த்திங்கன்னா உப்பளம். பல பேரோட வாழ்வாதாரம் இங்கே உப்பளத்தை நம்பி தான் இருக்குது. பலாயிரக்கணக்கான டன் உப்புகள் வந்து இங்கேருந்து ஏற்றுமதியாகி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அதுமாதிரி தூத்துக்குடியில் எப்படி எக்ஸ்போர்ட் ஆகுதோ அதேமாரி இங்கேயும் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இதுதான். தேங்க்யூ.